வெல்கம் டு சேச்சி மசாலா வழங்கும் நாயா பேயா கோப்ரசனட் பை நமிதா மெத்தைகள் உப்பரப்படுத்தா கொண்டாட்டம். சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்க்க தான் நீதிமன்றங்கள் இருக்குது. அப்படி நீதிமன்றங்கள் நம்பிட்டு இருந்த மக்களை சில மீடியாக்காரங்க எங்ககிட்ட வாங்க நாங்கள் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே தீர்த்து கட்டிடுறாங்க. அப்படிப்பட்ட மீடியாஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு 2 தாய்மார்கள் வந்திருக்காங்க. இவங்க கத்த ஆரம்பிச்சாங்கன்னா அல்சேஷன் நாயே தோத்துரும். தமிழ் ஸ்டேட்டில் இவங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு பல பேர்கிட்ட பேர் வாங்கியிருக்காங்க. பொய்கள் நிகழ்ச்சியிலிருந்து திருமதி புஷ்பம், சொல்வதெல்லாம் சும்மா அப்படிங்கிற நிகழ்ச்சியிலிருந்து திருமதி முனியம்மா ராதாகிருஷ்ணன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இவ்வளவு சூடு பிடிக்க காரணம் என்ன? எதனால மக்கள் அனைவரும் இவங்கள்ட்ட போய் விழுறாங்க? அதுக்கு தானே எங்களை மாதிரி ஹாட்டான லேடிஸா இறக்குறாங்க. அதுக்குன்னு சில வலைதளங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு உங்க பூரா வந்து பார்க்கணும்? ரோட்ல இப்ப 2 பேர் சண்டை போட்டா அதை ஊரே சுத்தி நின்று பாக்குறது இல்லையாமா? அதையே கொஞ்சம் உல்டா பண்ணி சண்டையை நாங்க கொஞ்சம் கிள்ளி விடுவோம். அதை உலகமே பாக்குதுமா. ஓகே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிடுறீங்க. ஓகே, நல்ல செயல். அடுத்து, நீங்க 2 பேர் பிரிச்சு வச்சுக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை பேர் பிரிச்சு வச்சுக்கிறீங்க? முதல்ல நீங்க சொல்லுங்க. 25. நீங்க சொல்லுங்க. 99 குடும்பத்தை நான் பிரிச்சிருக்கேன்மா. 99 குடும்பத்தை பிரிச்சு வச்சுக்கிறீங்க. அடேங்கப்பா, இன்னும் 1 போட்டா செஞ்சுரி போட்டுருங்களேம்மா. அந்த 100வது எபிசோட எப்படி பிரம்மாண்டமா பண்ணலான்னு தான் எங்க டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப முன்ன மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அவ்வளவு வரது இல்லம்மா. பணப்பிரச்சனை சிக்கனவங்களும் வரதா போயில பொண்டாட்டி தொழிற்சங்க தாமா வராங்க. ஓகே, 4 சவுத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய 4 கோடி பேத்துக்கு போட்டு காட்டி அவங்க மானத்தை வாங்கிடுறீங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியை பார்க்குற அப்பாவி மக்களையும் கெடுக்குறீங்க. இது உங்களுக்கு சமுதாய சீரழிவா தெரியலையா? நாங்க மட்டும்தான் சமுதாயத்தை கெடுக்கிறோமா? சொல்லுங்க. கேடி நம்பர் 1 டான்ஸோன்ற பேர்ல கேடித்தனம் பண்றீங்களா? அப்ப அதுக்கு பேர் என்னம்மா? இவன் பொண்டாட்டி அவனோட ஆட விடுறது, அவன் பொண்டாட்டி இவனோட ஆட விடுறது. நீங்களே ஜோடி நல்லா உருவாக்கி படிக்கிற சின்னஞ்சிறுசுங்களை வேற கெடுக்குறீங்களே. அது உங்களுக்கு சமுதாய சீரழிவா தெரியலையா? இவங்க பண்ற சீரியலை கூட பார்க்க முடியல. ரீல் ஜோடியை ரியல் ஜோடியை ஆக்கி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்புறம் அதே ஜோடியை கூட்டிட்டு வந்து அடுத்த வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு கருமாதியம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்க இன்னும் மறக்கல. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது சேச்சி மசாலா வழங்கும் நாயா பேயா கோப்ரசனட் பை குஷ்பு இட்லிகள், ஒவ்வொரு மாவிலும் கலப்படம் மற்றும் நமிதா நைட்டிகள், சுகமான இரவுகளின் தோழன். அது என்னையா ரீல் ஜோடி ரியல் ஜோடி எனக்கு புரியல. நான் சொல்றேன் சார், உங்களுக்கு நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார். இது வந்து ரியல் ஜோடி. இதையே ஒய்ஃப் தூக்கிட்டு வந்து இப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இது ரியல் ஜோடி. என்ன சொல்றது? வெல்கம் டு நாயா பேயா கோப்ரசனட் பை நமிதா மெத்தைகள். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் கோர்ட் இருக்கு, நீதிபதிகள் இருக்காங்க. நீங்க அடுத்தவங்க பிரச்சனை மூக்க நுழைக்கிறீங்க. மூக்க நுழைச்சா தானே சார் வைரத்துல மூக்குத்தி போட முடியும். வேற நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற கோர்ட்லாம் A கிளாஸ் பீப்புளுக்கும் B கிளாஸ் பீப்புளுக்கும் சரி. C கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களுக்காக தான் நான் ஷோ பண்றோம். தவறான கருத்து. அவங்கள கோமாளியாக்கி தானே நீங்க கல்லா கட்டுறீங்க. நீயே பதில் சொல்றியம்மா, அப்புறம் கேள்வி கேட்கற. நீ அடுத்த கருத்துக்கு வந்துருமா. உங்க ப்ரோக்ராம் 1 hour ப்ரோக்ராம். அதில் 1/2 மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் போச்சுன்னா மீதி 1/2 மணி நேரத்தில் ஒரு குடும்பத்தையே பிரிச்சிடுறீங்க. இவ்வளோ ஷார்ட் டூரேஷனில் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீதிமன்றங்களே இதுக்காக 6 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்க கூட விளம்பர இடைவேளை தான் கொடுக்குறீங்க. ஏன் அப்படி? ஒரே கஸ்டமரை வச்சு நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் வியாபாரம் பண்ணுறது? விளம்பர இடைவேளை கூட நாங்கள் விடுறது இல்லைம்மா. ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோடனே டேரக்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுவாரு. முடியாத பட்சத்துக்கு நாங்களே சண்டையை முட்டி விட்டு முடிவு கொண்டு வந்துருவோம். நீங்கள் சிப்ஸ் திங்கிறீங்களா? ஓகே. இந்த நிகழ்ச்சியின் மூலமா எவ்வளவு கல்லா கட்டுறீங்க? என்ன கொடுத்துட போனாங்க பிசினாரி பசங்க. காடு வரைக்கும் ஆடி கொண்டு விட்டுருவோம். சொல்லி வச்சோம் ஓடிடுவாங்க. கபார்னு அணைச்சிட்டு வேட்டி சட்டை விட்டு ஓடிட வேண்டியதான். நீங்க எல்லாரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா சொல்லி அவங்கள தீர்த்து கட்டுறீங்க. அதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்தா யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேம்மா, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. கேளுங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார்? அப்படி இருக்குமா உங்க கேள்வி? அப்ப நீங்களே உங்களை பைத்தியம் ஒத்துக்கிறீங்க. ஓகே, அடுத்து வேற 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையில நினைச்சோம் நல்லா கதை கொடுத்தீங்க. இப்போ எங்க ப்ரோக்ராமே கலைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அந்த கொழுப்புல தானே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. ஓகே, அடுத்த கேள்வி. நீங்க பண்ற இந்த நிகழ்ச்சியை உங்க சக நடிகைகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொறாம சார். பொறாம. ஓகே, அடுத்து நீங்க சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகல. அவங்களுக்கு வந்த ப்ரோக்ராமை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு வகையில பொறாமன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி. போன மாசம் ஒரு கணவன் மனைவி உங்ககிட்ட ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. அதே கணவன் மனைவியை நீங்க பிரிச்சு வச்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே, ஏன் அப்படி பண்ணீங்க? இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இல்ல, இதற்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அப்படி என்னமா ஆதாரம் வச்சிருக்கீங்க? நிரூபிச்சு காட்டுங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி தம்பதிலாம் எங்க கிட்ட வரலாமா?
பொய் சொல்லாதம்மா நீ இப்படி. ப்ளீஸ் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. சொல்லுமா திவ்யா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? மேடம், இவர் எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சியே பாத்துக்கிட்டு இருக்காரு மேடம். என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு மேடம். என்னம்மா உங்க பொண்டாட்டியோட தங்கச்சியை பாத்தீங்களாம்மா? ஆமா மேடம். பாத்தீங்களா மேடம், இவரே ஒத்துக்கிறாரு. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும். ஏம்மா கட்டின பொண்டாட்டியை வச்சுட்டு தங்கச்சியை பாக்குறிய, உனக்கு அசிங்கமா இல்லையாம்மா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேடம், சும்மா ஒரு ஸ்னாப் அடிச்சேன். என்னது ஸ்னாப் அடிக்கிறியா? போலீஸுக்கு போடுவேன் ராஸ்கல். ஏம்மா இந்த ஆளுக்குள்ளா வாழணுமாம்மா நீ? சரியான பொறுக்கி நாய்மா இவன். உன்னை வச்சுட்டே என்ன போட்டோ எடுக்கிறான் பாரு. இந்த ஆளுக்குள்ளா நீ வாழ தேவையில்லம்மா. நீங்க பிரிஞ்சிருங்கம்மா, பிரிஞ்சிருங்க. நானே உன்னை பிரிச்சு வச்சிருவேன். இது சொல்வதெல்லாம் சும்மா போடாங்கம்மா. சொல்லுங்க திவ்யா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், இவர் எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சியே பாத்துக்கிட்டு இருக்காரு மேடம். என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். சுந்தர், உங்க பொண்டாட்டியோட தங்கச்சியை பாக்குறீங்களா? ஆமா மேடம். பாத்தீங்களா மேடம், இந்த ஆளே ஒத்துக்கிறாரு. இதை நீங்க தான் மேடம் தட்டி கேட்கணும். திவ்யா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. அவர் உன் தங்கச்சியை பார்த்தாருன்னா நீ அவர் தம்பியை பாரு. அப்ப நாங்க சேர்ந்துடுறோம் மேடம். நல்ல ஐடியா கொடுத்தீங்க. பொய்கள், இது உங்களுக்கான களம். இந்த வீடியோவுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க காமிச்ச மாதிரி இந்த பென்ட்ரைவ்ல ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ப்ளே பண்ணுங்க. இவர் பேர் இளங்கோ. இவர் வந்து நவம்பர் மாசம் 27 அன்னைக்கு உங்க எபிசோட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. இதே ஆளை புடிச்சிட்டு வந்து டிசம்பர் மாசம் சட்டையை மாத்தி உட்கார வச்சிருக்கீங்க. ஒரே ஆளு இவங்க எல்லா எபிசோட்லயும் உட்கார்ந்துருக்காரு. அது எப்படிமா? அப்ப அவர் உங்க ஆள் தானே? சில நேரங்கள்ல ஆள் பற்றாக்குறை தவிர்க்க அஜித் டிவி இந்த மாதிரி யுக்தியை கையாளுவாங்க. அப்ப அந்த மாதிரி யுக்தியை நீங்க கையாண்டிருக்கீங்க, ரைட்? அடுத்ததா உங்ககிட்ட உங்க நிகழ்ச்சி விரும்பிகள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்புறாங்க. காலர் லைன்ல இருக்காங்க. இவங்க திருமதி புஷ்பம்கிட்ட பேச விரும்புறாங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் பேரு ரேகா. சொல்லுங்க ரேகா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் புருஷன் விஜய் ஃபேன் மேடம். நான் வந்து அஜித் ஃபேன். சரி எப்ப பார்த்தாலும் விஜய் படத்துக்கு தான் மேடம் கூட்டு போறாரு. சரி. ஆனா அஜித் படத்துக்கு கூட்டு போக மாட்டேங்கிறாரு. இதனாலே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது மேடம். இதுக்கு நீங்க தான் மேடம் ஒரு தீர்வு சொல்லணும். என்னம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? ஏ மூடுடி, இது எனக்கு வந்த கால். பொத்திட்டு உட்காரு. இந்த பாருமா ரேகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க வீட்ல நெட் கனெக்ஷன் இருக்கா? ஜியோ சிம் வச்சிருக்கேன் மேடம். அப்புறம் என்ன ரேகா, தமிழ் ராக்கர்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணு. இன்னைக்கு இவர் படத்தை பாரு, நாளைக்கு அவர் படத்தை பாரு. தியேட்டருக்கு போனா தானே பிரச்சனை வருது. தியேட்டருக்கு ஏன் போறீங்க? ரொம்ப நன்றி மேடம். அருமை அருமை. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. இவங்க திருமதி முனியம்மா ராதாகிருஷ்ணன் பேச விரும்புறாங்க. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் வர்கீஸ் மேடம். இப்பெல்லாம் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது மேடம். நீங்க தான் ஒரு நல்ல ட்ரீட்மெண்டா சொல்லணும். ஏம்மா இது அந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லம்மா. இது உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, தீர்த்து வைக்கலாம். நீங்க முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்கம்மா. இதனாலதான் மேடம் எனக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்ப உனக்கு வேற எதுலம்மா இன்ட்ரெஸ்ட்? எனக்கு உங்க மேலதான் மேடம் ஒரு இன்ட்ரெஸ்ட். இல்ல மேடம், உங்க ப்ரோக்ராம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல வந்தேன். உங்க ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியாம்மா? அப்ப நீ தினமும் என் நிகழ்ச்சியை யூடியூப்ல பாருமா. ஓகே, அடுத்த காலர் பார்ப்போம். இவர் திருமதி புஷ்பம்கிட்ட பேச விரும்புறாரு. ஹலோ, சொல்லுங்க சாமி. என்ன சாமி உங்களுக்கு பிரச்சனையா? புஷ்பம்ட்ட போனை குடுடா. சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கேன். இங்க பக்தாளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம். தீர்த்து வைப்பேலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நான் சொல்றேன். எந்த பெண்ணினும் இல்லாத ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்காமே, அது என்னன்னு சொன்னேன்னா என் பக்தாளுக்கு விளக்கிடுவேன். என் ஆசிரமத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு மேடம். இதுக்கு பதிலா நீங்க ராஜாட்ட தான் கேட்கணும். எந்த ராஜா மேடம்? காட்டுல கரடிட்ட பணிஞ்சாரு அந்த ராஜாவா? இல்ல இல்ல, அந்த ராஜா இல்ல, இவரு வேற ராஜா. சரி மேடம், நான் இந்த ராஜாட்டே கேட்டுக்கிறேன். போனை வச்சிரவா? ஓகேமா. அடுத்த காலர் வெயிட் பண்றாரு. இவர் திருமதி முனியம்மா ராதாகிருஷ்ணன் பேச விரும்புறாரு. முனியம்மா மேடம். ஆமாம்மா, முனியம்மா தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு சிந்தநதி பூ படத்துல இருந்து அடியே அடி சின்ன புள்ள அந்த பாட்டு போடுங்க. என்னம்மா நீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கம்மா. பாட்டு போற நிகழ்ச்சி இல்லம்மா இது. என்னம்மா பேபி, எனக்கு மட்டும் எந்த மாதிரி காலை கனெக்ட் பண்றீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி கால் தான் மேடம் வருது. நாங்க என்ன பண்ண முடியும்? என்னம்மா நீ சை. ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம். இவர் ஒரு பொதுவான நபர். உங்க 2 பேர்த்துல யார் வேணா இவருக்கு தீர்வு சொல்லலாம். ஹலோ, சொல்லுங்க. என் பேர் ராஜேஷ். பீச்சில் லேகியம் விற்கிறேன் சார். சிட்டுக்குருவி லேக்கியமா? ஆமக்குட்டி சார். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு 2005 ஒரு கல்யாணம் ஆச்சு சார். 2010 ஒரு கல்யாணம் ஆச்சு சார். அதுக்கப்புறம் லேட்டஸ்டா 2015 ஒரு கல்யாணம் ஆச்சு சார். என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு 3 பொண்டாட்டி சார். சரிம்மா, என்ன பிரச்சனைமா உங்களுக்குள்ள? மேடம், 2005 நான் ஒரு கல்யாணம் பண்ணல மேடம். அந்த பொண்ணு வந்து 2010 நான் கல்யாணம் பண்ணல. அந்த பொண்ணோட புருஷனோட ஓடி போயிட்டா மேடம். 2010 கட்டினவ இப்ப 2015 கட்டினல அவ புருஷனோட ஓடி போயிட்டா மேடம். இப்ப 2015 கட்டினவனும் சரியில்லை மேடம். நீங்க தான் எனக்கு நல்ல தீர்வா சொல்லணும் மேடம். மேடம், லைன்ல இருக்கீங்களா மேடம்? ஏதாவது சொல்லுங்க மேடம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா. நீ நேரா அந்த பொண்ணை கூட்டிட்டு
எங்க நிகழ்ச்சிக்கு வந்துருங்கம்மா. ராஜேஷ், தயவு செஞ்சு இந்த அம்மா நடத்துற ப்ரோக்ராமுக்கு போயிடாதீங்க. உங்களையும் உங்க 2015 பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சிருவாங்க இந்த அம்மா. எங்க நிகழ்ச்சிக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல தீர்ப்பா சொல்லி உங்களை நாங்க கண்டிப்பா சேர்த்து வைக்கிறோம். இந்த அம்மாவே ஒரு காப்பி கேட்டு பண்றதுக்கு வேற நிகழ்ச்சியே இல்லைன்னு எங்க ரியாலிட்டி ஷோ திருடி பண்றாங்க. இந்த அம்மா தீர்த்து வைப்பாங்களாம். யார பார்த்து காப்பி கேட்டுன்னு சொல்ற? ஜாக்பாட் ப்ரோக்ராம்ல ஜாக்கெட்டை யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு போய் கேளுடி மொட்டை. மொட்டைன்னு சொன்ன போலீஸுக்கு விடுவேன். மொட்டை போட்டு விக்க வச்சிருந்தா தெரியாதா? அது விக்குதானே, ஃபர்ஸ்ட் விக்க கலட்டுடி மொட்டை. யார பார்த்து பிகுன்னு சொல்ற? பொடி தொம்ம. யார பார்த்து தொம்மனுங்கிற? அடிங் கொய்யால ஆக்ட்ரஸ்ல நான் ரவுடி ஆக்கு. ஓவரா பேசுன போலீஸுக்கு விடுவேண்டி. நான் காட்ஸ கூப்பிடுறேன், பாக்குறியா? காட்ஸ். பாக்கலாண்டி. இந்த பாரு, பாத்தியாடி, நல்லா பாரு, இதாண்டி காடு. யார பார்த்து காட காமிச்ச? ஏய் மைக்க குடியா. சொல்வதெல்லாம் சும்மா பொடிங்கம்மா. கொம்மாவா? இந்த வாங்கி கட்டிச்சு. தீர்வுகளுக்கான களம் நாத்தம் பிடிச்ச குளம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இங்க தீர்வு காண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இது போன்ற நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது சேச்சி மசாலா வழங்கும் நாயா பேயா, கோ-பிரசன்டட் பை நமிதா மெத்தைகள், உப்பரப்படுத்தா கொண்டாட்டம் மற்றும் கோமாதா கோமியம். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. நானும் சொல்லிட்டேன்ல, நீங்க சொல்லலாம். நானும் சொல்லலையே. நீங்க சொல்லிருக்கேன். வந்து வா, கெட்டப்ப கலச்சிட்டேன்.